என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, என்னை பெற்றெடுத்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே, என்னை வளர்த்தவரும் நீர்தானே. பாடல் தெரியாதவர்கள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மத்தியில் கடந்து வரும்பொழுது ஆமா ஆண்டவரே என்னை ஜெனிப்பித்தவர் நீர்தான் என்று சொல்லி ஆண்டவருக்கு மாத்திரம் மனதார நன்றி சொல்லுவோமா. அல்லேலூயா. என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, என்னை பெற்றெடுத்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே, என்னை வளர்த்தவரும் நீர்தானே, என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, என்னை பெற்றெடுத்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே, என்னை வளர்த்தவரும் நீர்தானே. கண்மலையே கண்மலையே என் கண்மலையே கண்மலையே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு, தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர், நான் வாழ மரித்தீரே, நான் வாழ மரித்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சொல்லுவோம் உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கு நிகரான தெய்வம் ஒன்றும் இல்லையப்பா, அகில உலகத்திற்கும் ஆண்டவரோ நீர்தானே. உமக்கு நிகரான தெய்வம் ஒன்றும் இல்லையப்பா, அகில உலகத்திற்கும் ஆண்டவரோ நீர்தானே. முடிவில்லா ராஜ்யத்தை அரசாளோ தெய்வம் நீரே, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவீர், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவீர். நித்திய மகிழ்ச்சியே நீர்தானே, நித்திய மகிழ்ச்சியே நீர்தானே, நித்திய மகிழ்ச்சியே நீர்தானே, நித்திய மகிழ்ச்சியே நீர்தானே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, என்னை பெற்றெடுத்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே, என்னை வளர்த்தவரும் நீர்தானே, என்னை ஜெனிப்பித்தவரும் என்னை பெற்றெடுத்தவரும் எனக்கு பேரு வச்சவரும் என்னை வளர்த்தவரும் நீர்தானே. கண்மலையே கண்மலையே என் கண்மலையே கண்மலையே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை,
ஒரே ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் என்னோட கூட நேத்தி உட்காந்து அப்படியே உபவாசத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில சூழ்நிலையில் நம்ம சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை கடந்து வரும் பொழுது, நான் இன்றைக்கி இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய நிலைமையிலே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமாக செய்வேன். என்னோடய லைஃப்பில் பயம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனால் ஒன்றுக்கு ரொம்ப நான் பயப்படுவேன். என்ன அப்படின்னா, பலிபீடத்தில் ஏறுறதுக்கு மட்டும் ரொம்ப பயப்படுவேன். என்னோடய சொந்த திறமையை, என்னுடைய ஆற்றலை காட்டுறதுக்கு மட்டும் நான் பலிபீடத்தை பயன்படுத்த மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி 3000 மேடைகள், எவ்வளவோ நிகழ்ச்சிகள் என்னென்னமோலாம் பண்ணி ஊரை சுற்றி எல்லாம் அழிஞ்சு நாசமாக போயிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ஏறி நின்று பேசணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் எந்த மனுஷனும் இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. மிமிக்ரி பண்ணணுன்னா நான் பண்ணலாம், ஆனால் வார்த்தையை கொடுக்கணுன்னா ஆண்டவர் மட்டும்தான் என்ன பண்ணணும், பேசணும். சில விதமான பிரச்சனைகள், சில விதமான நெருக்கங்கள், சில விதமான போராட்டங்களில் ரொம்ப அப்படியே மன அழுத்தத்தில் நேத்தி நான் உடனடியாக காலையில் கிளம்பி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துக்கு நான் போகலை அப்படின்னாலும் பல பிரச்சனை. அதனால் மைண்ட் எல்லாம் அப்படியே பிளாக் ஆன மாதிரி. விடுதலை ஆராதனைக்கு வந்துட்டு நான் பிளாக் ஆகிட்டேன். நான் சுத்தமாக என்னால் செயல்பட முடியாது, பயங்கர இது. அப்புறம் நேற்று மிஷால் குட்டி அவங்க பர்த்டே அங்கே முடிச்சுட்டு அப்படியே போய் உட்கார்ந்து ஆண்டவரேன்னு ஜபிக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை பேசினார். அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு இயல்பாக சொல்ல போனால், யாரோட பிரசங்கத்தை கேட்டு அந்த பிரசங்கத்திலேருந்து எனக்கு ஏதாவது எடுத்து பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து நிறையா புத்தகம் வாசிப்பேன். நிறையா ஒரு சின்ன துண்டு பேப்பர் கடந்தால் கூட எடுத்து வாசிப்பேன். அதில் ஏதாவது தகவல், அதில் ஏதாவது செய்தி கிடக்குதா அப்படின்னு சொல்லி. அந்த பழக்கம் கொஞ்சம் நல்ல பழக்கமானதுனால நிறையா புத்தகங்கள், நிறையா காரியங்களை வாசிக்கிறதுனால இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிற விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் இயல்பாக வந்தது. ஹல்லேலூயா. எப்போல்லாம் நம்ம வழி விலகிறோமோ, அந்த வழி விலகும் பொழுது மனுஷன் நமக்கு அறிவுரை சொன்னால் கூட எந்த மனுஷனையாக இருந்தாலும் ஈஸியாக தூக்கி எறிஞ்சிடுவோம். ஆனால் கர்த்தர் அறிவுரை சொல்கிறாரு அப்படின்னா இந்த வார்த்தையில் இருந்து மட்டும்தான் நமக்கு சொல்லுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எந்த மனுஷன் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் நம்ம பலனடைய முடியாது. இந்த உலகத்தில் நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர், நம்மளை அரவணைக்கிறவர் அவர் மட்டும்தான். அவருடைய ஆறுதல் மட்டும்தான் நம்மளை தேற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். எல்லாத்தையும் குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு. ஒரு எழுப்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த எழுப்புதலுக்கு தான் சபையை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அந்த எழுப்புதலுக்காக தான் ஆண்டவர் என்னையும் அழைச்சிருக்கிறாரு, உங்களையும் அழைச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய அந்த மகா பெரிய எழுப்புதல், ஆதி சபையில் ஊற்றின அந்த அபிஷேகத்தை இன்றைக்கி நம்ம அதை இந்த உலகத்தில், இந்த பட்டணங்களில் செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு கட்டு, செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு கட்டு, ஒரு அந்தகார கிரியைகள் ஜனங்களை கட்டி வச்சிருக்கிறது, ஊழியர்களை கட்டி வச்சிருக்கிறது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த சுடராக இருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் திடீர்னு மறைஞ்சு போகிறது. கர்த்தருக்காக எழும்பி சுறுசுறுப்பாக பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருந்த நம்ம திடீர்னு சொல்லி அட்ரஸே இல்லாமல் போகிறது. இது எல்லாத்துக்கு பின்னாடி என்னென்ன காரியங்கள், என்னென்ன அந்தகார லோகாதிபதி அதனுடைய கிரியைகள், என்னென்ன ரூட்டில் அவன் நமக்கு ஒரு விதத்தில் ஸ்கெட்சு போட்டுட்டு இருப்பான், அவன் எப்படி நம்மளை டார்கெட் பண்ணுவான் அப்படின்ற சில காரியங்களை நேற்றைய தினத்தில் என்னோட கூட அப்படியே உட்காந்து கொண்டு இருக்கும்போது ரொம்ப பயங்கர எல்லா அப்படியே என்னால் இங்கே இருக்க முடியல, வீட்டுக்கும் ஊருக்கும் போக முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னை பேசினார், ஆறுதல் படுத்தினார், பலப்படுத்தினார், அவருடைய வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரொம்ப யதார்த்தமாக தியானிக்க போகிறேன். எனக்கு வேறு மாதிரிலாம் பிரசங்கம் பண்ண தெரியாது. நான் கொஞ்சம் இயல்பானவன். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த இது எனக்கு சில பிரசங்கியார்கள் மாதிரி எனக்கு தெரியாது. கொஞ்சம் கேஷுவலாக தான் எனக்கு பேச தெரியும். அதனால் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரே ஒரு பகுதியை, இந்த ஹெட்டில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இந்த தலையில் இருக்கிற விஷயம் என்னது, தலையில் என்னெல்லாம் இருக்குது? சரி, இதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியம். கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, மூளை இருக்குது, கண் இருக்குது, அப்புறம் வாய் இருக்குது, முடி இருக்குது, அது என்னென்னலாம் சொல்லுவீங்க. ஆவிக்குரிய ரீதியில் அப்படியே நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த தலையில் என்னெல்லாம் இருக்குது புரியலையே. அல்லேலூயா. மண்டை கணம் இருக்குது. என்னது மண்டை கணம்? மண்டை சொல்லுங்கள். மண்டை, ஹெட்டு வெயிட்டு, நெக்கு டைட்டு. ஹெட்டு வெயிட்டு, நெக்கு டைட்டு. சொல்லுங்கள். ஹெட்டு வெயிட்டு, நெக்கு டைட்டு. இந்த மண்டை கொஞ்சம் கனமாக இருந்தால் அந்த நெக்கை என்ன பண்ண முடியாது, திருப்ப முடியாது. ஏன்னா இந்த நெக்கு சின்னதாயிரும், ஹெட்டு பெருசாகிடும். இந்த ஹெட்டுக்கும் நெக்குக்கும் அதனுடைய மேனுஃபேக்சரி, அதனுடைய உருவாக்க தன்மை எல்லாமே சரியாக இருந்ததுன்னா மட்டும்தான் கூப்பிட்ட உடனே பிரதர் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணலாம், திருப்பலாம். சில பேர் பிரதர் அப்படின்னா அப்படிமா. அப்போ இங்கே ஒன்று கழுத்தில் சுளுக்கு இருக்கணும், இல்லைன்னா கழுத்தில் பிரச்சனை இருக்கணும். அந்த நெக்கு டைட்டாக இருக்கிறதுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒன்று சுளுக்காக இருக்கணும், இல்லை ஹெட்டு வெயிட்டாக இருக்கணும். ஹலோ. ஏன்னா எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எங்களோட மீடியா அப்படி,
யாரோடையும் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே நாங்கள் எங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரும் அவளோட அவ்வளோ சீக்கிரம் யாரும் இதாக மாட்டோம். சில நேரத்தில் ஜென்மஸ்பாபமான மனுஷன், என்ன மனுஷன்? ஜென்மஸ்பாபமான மனுஷன். அவன் யார் அப்படின்னா 7 ஜென்மம் 8 ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம அதாக பிறந்தோம் இதாக பிறந்தோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம போன வாட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ரத்த சம்பந்த காரியங்கள், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? பின்னாடிலாம் மாடியில் யாருக்கு ஞாபகம் இல்லையா? ஏமேன். டிஎன்ஏ ப்ராப்ளம் என்னது தலைமுறை என்னது? சில பேர் தாழ்மையாக இருப்பாங்க, சில பேர் மண்ட கணத்தில் இருப்பாங்க, சில பேர் தாழ்மையாக இருப்பாங்க. வர பிரசங்கம் எல்லாமே முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க, எங்களுக்கு தான் ஏதோ பிரசங்கத்தை நோட்ஸ் எடுத்துல அந்த பாதையில் நாங்கள் போனால் மட்டும்தான் எங்களால் அந்த வார்த்தை என்ன பண்ண முடியும், தியானிக்க முடியும். ஆண்டவர் எங்களோட என்ன பண்ண முடியும், எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை முதல்ல நிறுத்தின பிறகு தான், அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்த பிறகு தான் அதை போய் என்ன பண்ண முடியும், மற்ற இடத்துல சொல்ல முடியும். நான் வேற யாரையும் இங்கே சொல்லவில்லை, எனக்கு ஆண்டவர் பேசின வசனத்தை தான் நான் என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏமேன். சொல்லுங்களேன் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்களேன். ஹெட்டு வெயிட்டு, கையை தானேங்க பிடிக்க சொன்னேன், கேளுங்களேன். ஹெட்டு வெயிட்டு, நெக்கு டைட்டு இல்லையே. ஏமேன். இதுக்கு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா சங்கீதம் 75:5 இருமாப்பு உள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்க, உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்க. இருமாப்பு உள்ள கழுத்துடையவர்களாக பேசாதிருங்க, உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்க. எங்கேயாவது நம்ம ரொம்ப ஓவராக அப்படி பேசணும் அப்படின்னா நம்மளே என்ன பண்ணிக்குவோம், மாட்டிக்குவோம். அல்லேலூயா. நம்மளே மாட்டிக்குவோம். என்னோடய லைஃப்பில் நான் நிறைய இடத்துல கடந்து வந்த ஒரே ஒரு பாதை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ரூட்டில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அந்த என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பகிரங்கமாக எடுத்து பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணி போகணும், கடந்தாகணும். ஹலோ. மற்றவங்களை நம்ம ஏதாவது ப்ளேம் பண்ணோம் அப்படின்னா 100% அந்த ரூட்டில் நம்ம என்ன பண்ணி ஆகணும், போயே வேறு வழியே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ கழுத்தை கொஞ்சம் இப்படி ஆட்டி பாருங்களேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தை ஆட்ட முடியாது. அவங்கள போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னா டாக்டர் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த ஃபைனல் கார்டில் ப்ராப்ளம், ஷோல்டரில் ப்ராப்ளம், இங்கே இறங்கியிருக்கு, அங்கே டிஸ்க்கு நவுந்துருக்கு அப்படின்ட்டு. ஹலோ. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நிறையா பேத்துக்கு நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சிரிக்கிறதுக்கே மறந்துடுவாங்க. என்னது? சிரிக்கிறதுக்கே மறந்துடுவாங்க. வசனம் சொல்லுது சந்தோஷமாக இருங்க எப்பொழுதும். 10 நாள் நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் ஒரு ரூமில் கதவை சாத்திட்டு உங்கள் மூஞ்சி மூணு வச்சு பாருங்கள். யாருமே உங்களுக்கு சூனியம் வைக்க வேணாம். நீங்கள் வெளியில் கண்ணாடியில் பார்த்தாலே உங்கள் மூஞ்சி சூனியம் வச்ச மாதிரி இருக்கும். என்னது? சூனியம் வச்ச மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான், நம்ம சந்தோஷமாக. அப்போ நம்ம சமாதானத்தை பிசாசு எங்கேயோ திருடுறான், நம்மளுடைய சந்தோஷத்தை பிசாசு எங்கேயோ திருடுறான். ஒன்று, அவன் திருடுற இடம் எங்கேவா இருக்குன்னா நம்மளை பாவத்தில் தள்ளி நம்ம சமாதானத்தை திருடுவான். ஒருவேளை நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஆவியானவருக்கு விரோதமான காரியத்தில் நம்மளை தள்ளி நம்ம சமாதானத்தை காலி பண்ணி டோட்டலாக நம்மளோட எல்லா லைனையுமே லாக் பண்ணி அப்படியே நம்ம முகநாடிகளை மாற்றி எப்பொழுதுமே ஸ்மைலாக இருக்கிற நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த ஃபேஸில் இந்த ரத்தத்தை ஓட்டத்தை அதிகமாக்கி இல்லை அதை ஸ்லோவாக்கி எதையோ ஒன்று பண்ணி கொலாபரேட் பண்ணி சரன்னு நமக்குள்ளே நார்மலாக இருந்த எல்லா பிளேட்லெட்ஸும் அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி ஆக்கி விட்டு நம்மளை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஆக்குறது தான் யாரோட வேலை? அப்போ சமாதானம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது என்னது? சமாதானம். இந்த சமாதானத்தை நம்ம எங்கெல்லாம் இழந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்போல்லாம் நம்ம பரிசுத்தத்தை இழக்கிறோமோ அப்போல்லாம் 100% சமாதானத்தை இழந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அல்லேலூயா. எப்போல்லாம் பரிசுத்தத்தை இழக்கிறோம், எப்படிலாம் பரிசுத்தத்தை இழக்குவோம்? வாய் தான். என்னது? இதுவும் மண்டையில் தான் இருக்குது, இதுவும் என்ன தான் இருக்குது, ஹெட்டில் தான் இருக்குது. அடுத்து எதில் இருக்குது? கண். என்னது? கண். சில பேருடைய கண் அப்படியே பார்க்கும்போதே அடுத்தவங்களை அற்பமாக பார்ப்பாங்க, அடுத்தவங்கள அற்பமாக. அடுத்தவங்களாம் ஒன்றும் இல்லை, நான் தான் அப்படியே மேட்டின்மையாக. இந்த ஐபாலில் என்னத்தை வேணாலும் வெளிப்படுத்தலாம். இந்த ஐபாலில் நாங்கள் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சோன்னா ஒரு சுகமான ஒரு ஃபீலு, அப்படியே சொல்ல முடியாத ஒரு பெயின் அங்கே கொண்டு வரணும். அந்த இடத்துல அவங்க ஐபாலில் அப்படியே ஒரு பயங்கர ஒரு லுக்கு கொடுத்தா அது மாற்றுச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகிடும்? சீனோட எல்லாமே எங்கே தான் இருக்குது? கண். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கண்ணானது சரீரத்தினுடைய விளக்கா இருக்குது. இந்த கண்ணில் மேட்டின்மை இருக்கா, இந்த கண்ணில் பெருமை இருக்கா, இந்த கண்ணில் மண்டக்கணம் இருக்கா? மண்டையில் தான் கண் இருக்குது, அந்த கண்ணில் தான் மண்டக்கணம் இருக்குது. ஹலோ. இதுதான் சரீரத்தினுடைய விளக்கா இருக்குது. இது தெளிவாக இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹலோ. ஏமேன்.
அப்போ நம்ம பார்வையை என்ன பண்ணணும்? தெளிவாக்கணும். நம்மளை தெளிவாக்கணும். நம்ம பார்வையை கண்ணை தெளிவிக்கிற ஒரே ஒரு விஷயம், உங்கள் கண்ணில் ஃபோக்கஸ் அவுட் ஆகிடுச்சுன்னா மங்கலான மாதிரி இருக்கும், க்ளோஸ்அப்பாக வந்த மாதிரி இருக்கும், திடீர்னு பிளாக் ஆகும். இந்த லென்ஸு 35 வயசுக்கு மேலே யாருக்காக இருந்தாலும் என்ன ஆயிரும்? அவுட் ஆகிடும், பிளர் ஆகும், அப்புறம் அது என்னென்னமோலாம் ஆகும். அப்போ இந்த லென்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியர் பண்ணணும். என்ன பண்ணணும்? கிளியர் பண்ணணும். இந்த லென்ஸை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் பார்க்குற பார்வையில், நான் சொல்கிறது இந்த ரூட்டில் இல்லை, ஆவிக்குரிய ரூட்டில். நேற்று எனக்கு ஆண்டவர் பேசின ஒரே ஒரு விஷயம் இது தான். ஏன்னா எனக்கு பேசுகிறது எல்லாமே கேமரா, சீன்ஸு, ஷார்ட்ஸு, அந்த விஷுவல். ஏன்னா இந்த வேதமே எல்லாமே நடந்த விஷயம், இது எல்லாமே விஷுவலாக தான் இருக்கும். வாசிக்கும் போது இது ஏதோ ஒரு இதாக ஓடாது, எனக்கு அப்படியே எல்லாமே விஷுவலாக தான் வரும். அதனால் இன்றைக்கி காலையில் கூட நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை பவுல் இன்னைய காலை சபைக்குள்ளே வந்தார் அப்படின்னா என்ன பண்ணுவார், பவுல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஹலோ, காலையில் டக்குன்னு உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோன்ட்டு அப்படியே ஒன்றில் நான் டக்குன்னு போயிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போதே போட்டேன். மீண்டும் பவுல் இந்த உலகத்துக்குள்ளே வந்தால் அவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா பவுலோட சப்ஜெக்ட் தான் நேற்று தியானிச்சுட்டு இருந்தேன். பவுலோட சப்ஜெக்டை தியானிக்கும் போது ஒருவேளை இன்றைய சபையை பார்த்தாருன்னா பவுல் என்ன பண்ணுவார், பவுல் என்ன பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கும் போது தான் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்குள்ளே ஓட ஆரம்பிச்சது. அல்லேலூயா, ஆமென். வசனம், பிரசங்கம், இது எல்லாமே ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் ரொம்ப ஆதாரமாக பிடிச்சிக்குவேன். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பவுல் பண்ண பிரசங்கமாக இருக்கட்டும், பேதுரு பண்ண பிரசங்கமாக இருக்கட்டும், அவங்க எந்த நோட்ஸும் எந்த குறிப்பும் எடுத்து அவங்க பண்ணவே இல்லை. அவங்க போய் நின்னாங்க, அவங்கள ஆவியானவர் என்ன பண்ணார்? நிரப்பி பயன்படுத்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா காத்திருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த உலகத்தின் பெருமை, இந்த உலகத்தின் இச்சை, இந்த உலகத்தின் காரியம், இது எல்லாத்தையும் பார்க்கறது என்ன தான்? இந்த கண்ணு தான். அப்போ இந்த கண்ணில் பார்க்க இந்த கண்ணில் ஐஸ்வர்யம் ஏற ஏற, இந்த கண்ணில் பெருமை ஏற ஏற, இந்த கண்ணில் மம்மதை வர நமக்கே தெரியாமல் நம்மளை ஒரு மாதிரி இடத்துக்கு பிசாசு கொண்டு போய் நிறுத்துவான். அது நம்ம ரொம்ப உயரம்னு நினைப்போம். மனிதர்களால் கிடைக்கிற கணம், அந்த கணத்தை ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார், இது எனக்கு வேண்டாம், இது மனுஷனால் வர மகிமை, இந்த மகிமை நான் தேடலை, பிதாவால் வர மகிமையை தான் நான் தேடுறேன். எல்லாரும் கூப்பிட்டு வா, உங்களை நான் ராஜாவாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த பதவி, இந்த அந்தஸ்து எதுவுமே வேணாம். பிலாத்துக்கிட்ட கூப்பிட்டு போய் நிற்கும்போது பிலாத்து சொல்லுவார், நீ யூதர்களுக்கு ராஜாவா அப்படிங்கும்போது அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார், நீ சொல்லுகிறபடி தான் அப்படி. அவர் யூதர்களுக்கு ராஜா இல்லை, அகில உலகத்துக்குமே, அண்ட சராசரத்துக்குமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ராஜாவா இருக்கிறாரு. அந்த ராஜா அவருடைய பார்வை அப்படின்னு சொன்னால் அவர் எல்லாரையுமே எப்படி பார்க்குறாரு அப்படின்னா கிருபை நிறைஞ்ச கண்ணில். எப்படி பார்க்குறாரு? மன்னிக்கிற கண்ணில், இறக்கம் பாராட்டுற கண்ணில். நான் அதான் கேட்டேன், எதுக்கு ஆண்டவரே சில நேரத்தில் எங்களை பார்த்தா எங்களுக்கு அருவருப்பாக இருக்குது? ரோமர் 7ஆம் அதிகாரம் வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அங்கே பவுல் சொல்லுவார், விரும்புகிறத நான் செய்யாமல் விரும்பாததை நான் செய்கிறேன். இப்படி இருக்க நான் இல்லை, எனக்குள்ள வாசமாக இருக்கிற பாவமே. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்கிட்ட உண்டு, ஆனால் நன்மை செய்கிறதோ என்கிட்ட என்ன இல்லை. அப்போ நான் இல்லை, அப்போ அது நான் இல்லை. அப்போ என்ன? ஒரு பிரமாணம் எனக்குள்ளே போராடிட்டு இருக்கு, ஒரு மனுஷன் எனக்குள்ளே போராடிட்டு இருக்கான், அதை எதிர்த்து இன்னொரு மனுஷன் போராடிட்டு இருக்கான். இந்த 2 மனுஷன் போராடும் போது நான் நல்லவனா வாழணும் விரும்புகிறேன், ஆனால் நல்லவனா வாழ்றது எதுவும் என்கிட்ட இல்லை. யார் என்னை விடுதலை செய்வா? அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுறதுக்கு முன்னாடி, பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் பவுலோட கையில் கிடைக்கப்பட்ட போது பவுலுடைய போராட்டத்தை அந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் அந்த 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது வாசிங்களேன் 8. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து இந்த கரி எலும்பின்படி நடவாமல், என்னென்ன வாங்கணும், எதை அனுபவிக்கணும், என்னென்ன கண்ணு பார்க்குது, எல்லாமே 10 நிமிஷம் தாங்க. நாளைக்கு வாங்க போகிற ஜுவல்ஸுக்கு இன்றைக்கி பிளான் பண்ணுவீங்க, நாளைக்கு இறக்க போகிற ஃபர்னிச்சர்ஸ்க்கு இன்றைக்கி பிளான் பண்ணுவீங்க, நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிற வீட்டுக்கு இன்றைக்கி பிளான் பண்ணுவீங்க, போய் அதில் படுத்து பார்ப்பீங்க, அதை அனுபவிச்சு பார்ப்பீங்க. அதெல்லாம் உங்களை திருப்தி ஆக்கிருமா? நம்மளை திருப்தி ஆக்கிருமா? 100% ஆக்கவே ஆக்காது. நம்மளை எப்பொழுதுமே திருப்தி ஆக்குறது தேவனுடைய பிரசன்னம், அவர் நமக்கு கொடுத்த சமாதானம், அவர் நமக்கு கொடுத்த சந்தோஷம், அவருடைய ரத்தம், இது மட்டும்தான் நம்மளை எப்பொழுதுமே என்ன பண்ணும்? பாதுகாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பல நேரத்தில் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு பல விதமான போராட்டம், ப்ரெஷரு, நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ணி நிறையா பிரச்சனையில் நான் இருந்துட்டு வெளியே வந்துட்டு அங்கே இங்கே அப்படின்னு நிறைய காரியங்களை ஃபேஸ் பண்ணுறதுனால இதுக்கு இடையில ஊழியத்தில் போகும்போது சில நேரத்தில் தோணும், எதுக்குலாம் அந்த பைபிளை தூக்கிட்டு போய் நம்மளும் கத்திட்டு இருக்கணும், நாம ஏன் கற்றணும், நாம ஏன் போராடணும், நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடலாமே, எனக்கு ஏன் இது அப்படிங்கும்போது தான் தெரியும் என் மரண படுக்கை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். 23 வயசில் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட போது நான் செத்தே தீரணும்னு ஒரு பிரமாணம் அங்கே எழுதியிருந்தது. அந்த பிரமாணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உடைச்சி எனக்கு ஜீவனையும் கொடுத்து ஜீவனுள்ள பிரமாணத்தையும் எனக்கு காட்டினது. அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் நான் நேசிக்கிற பேர், புகழ், என் திறமை, இதெல்லாம் விட என் உலகத்துக்கே அடையாளம் தெரியுமே, எங்கேயாவது சுற்றினாலும் போதும், இந்த வேத புத்தகம் ஒன்றே ஒன்று போதும். ஆண்டவரே, இதுதான் என் கண்களை தெளிவிக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
அல்லேலூயா. இந்த வார்த்தையை நேசிக்கிறவங்களுக்கு பயங்கரமான பலன். இந்த வார்த்தையை நேசிக்கிறவங்க ஒரு நாள் வாழ்க்கையில் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. என்கிட்ட என்ன காரியங்கள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒரு நாளைக்கு அதிகமாக வேதத்தை வாசிக்கிற பழக்கம் ரொம்ப உண்டு. ஏன்னா எவ்ரி டே நான் போராடுற ஒரே ஒரு போராட்டம் யாரோட அப்படின்னா சத்துருவோடு. ஒவ்வொரு வாரமும் வாரத்தோட கடைசி 3 நாள் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பட்டணத்தில் டெலிவரன்ஸ் மீட்டிங்கு, முழுக்க முழுக்க தீய ஆவிகள் படையெடுத்து வந்து நிற்கிறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியும். ராத்திரி நேரத்தில் போராடுறத பார்க்க முடியும். என் கூட அவன் ஸ்டான்லி இருக்கான். எத்தனை நாள் ராத்திரி நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை நாள் ராத்திரி நான் தூங்குறத அவன் பார்த்துருக்கானா அப்படின்னு அவனை கேட்டு பாருங்க, அவனுக்கு தெரியும். முகமுகமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறது இந்த உலகத்தில். பழைய ஏற்பாட்டு காலத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக சில ஜாதிகள் இருந்தாங்க, சில ஜனங்கள் இருந்தாங்க, அவங்களோட தான் நமக்கு போராட்டம் இருந்தது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் புதிய ஏற்பாடுன்னு ஒன்று சொன்னது என்ன அப்படின்னா, புதிய அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்னு அப்படி ஒன்று வச்சதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கும் எனக்கும் புதுசாக ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அது இந்த உலகம் இல்லை, இந்த உலகத்துக்குரியது இல்லை, அது பரலோகம். அந்த பரலோகத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்கணும்னு தான், அந்த மகிமைக்குள்ளே நீங்களும் நானும் போகணும்னு தான், இந்த உலகத்தை விட்டு நீங்களும் நானும் ஷிஃப்ட் ஆகணும், மாறணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு அந்த பரலோகத்தை விட்டு இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் மீட்கும் வந்தார். உங்களையும் என்னையும் அவர் மீட்கும்படி வந்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த வழி, அவர் வாழ்ந்த ரூட்ல நாம போனோம் அப்படின்னு சொன்னா 100% சத்ரு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சங்கீதம் 75:5 சொல்லுது, வாசிங்க. உங்க கொம்பை உயரமா உயர்த்தாதுருங்க. என்ன மாப்பு? என்ன மாப்பு சொல்லுங்க? என்ன மாப்பு? யார் எச்சரித்தாலும் துணிகிறோம். எத்தனை வாட்டி அடிபட்டாலும் என்ன பண்ணுறது? திருத்தி கொள்ளாத இருதயம். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுக்கு பேர் என்னது? இருமாப்பு. சில பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் அட்வைஸ் பண்ணும்போது கேட்கவே மாட்டாங்க. தாய் தகப்பன் அட்வைஸ் பண்ணும்போது இதுக்கு என்ன இருமாப்பு பாரு, இதுக்கு என்ன திமிரு பாரு அப்படிம்பாங்க. அந்த இருமாப்போட இருக்கிறதே ரொம்ப ஆபத்து. அந்த இருமாப்போட பேசுறது அது ரொம்பவே ஆபத்து. இருமாப்போட பேசுறது ரொம்பவே ஆபத்து. சில நேரத்தில் நம்ம யாரு அப்படின்னு உணராமையே நமக்குள்ள என்ன பிரமாணம் போராடுது, நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னு தெரியாமையே நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சனையில் மாட்டிக்குவோம். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுவார், ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பேதுரு சொல்லுவார், உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோன்னு சுற்றி வகை தேடி திரிகிறான். அதனால தெளிந்த சிந்தையுள்ளவர்களாயிருங்க. என்ன சிந்தை இருக்கணும்? தெளிந்த சிந்தை. இந்த சிந்தை எங்கே தெளிவு இல்லாமல் மதன்னு மாற்றமோ அப்போ தான் நம்ம எதில் மாட்டுவோம்? தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டுவோம். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பார், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக்காமல் மேலாவேன்னு. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் குழம்பி பார்க்குறதுல திருப்தி ஆகிட்டு எங்கிட்டாவது 4 லோனை போட்டு எதையாவது ஒன்றில் என்ன பண்ணிடுவோம்? மாட்டிடுவோம். கடைசியில் அந்த இதையும் அனுபவிக்க முடியாது, இதையும் அனுபவிக்க முடியாது. நம்ம வீடு தான், நம்ம தான் கட்டில் மேலே கால் போட்டு படுத்திருப்போம். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி என்ன வரும்னா பேங்க் நோட்டீஸ் மட்டும்தான் வரும். இப்போ அது பேங்க்காரனுக்கும் சொந்தம் இல்லை, கையில் இருந்த காசும் போச்சு, அதுவும் போச்சு. ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது என்ன அப்படின்னா, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணத்தை, நீ வஸ்துக்களால் நிரப்பினாத சகல வஸ்துக்களால் நிரம்பின வீடுகளை, நீ வெட்டப்பட்டிருக்கிற தோட்டத்தை, நடப்பட்டிருக்கிற துறவுகளை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். இது எப்படி மந்திரத்தில் மாங்காய் வருமா அப்படின்னு கேட்டால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்போ இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ பரலோக ராஜ்யம் அப்படின்றது என்ன அப்படின்னா, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரநாவியில் என்ன பண்ணுறது? மகிழ்றது. அல்லேலூயா. அப்போ உங்கள் கொம்பை என்ன பண்ணக்கூடாது? உயர்த்தாது இருக்கணும். போட்டுருவார். யாராக இருந்தாலும், என்ன ரூட்லேயாக இருந்தாலும், நம்மளோட நெக்கில் ஓவர் டைட்டாக இருந்ததுன்னா இங்கிட்டு திரும்பல, இங்கிட்டு திரும்பல, அதை உடச்சி தான் ஆகணும். அதை உடச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு அது சுத்தமாக விழுந்துடும். ஹலோ, உடச்சிட்டா அதுக்கு பிறகு அது சுத்தமாக விழுந்துடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வசனம் சொல்லுது, அழிவுக்கு முன்னானது அகந்த, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டின்மை, இருமாப்புள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கோர்த்தாலும் தண்டனைக்கு. இந்த இருமாப்புள்ள கழுத்துடையவர்களா பேசாதிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல இருமாப்புள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், அழிவுக்கு முன்னானது. யாராவது ஒருத்தர் அழிய போகிறாங்க அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, அவங்க சுவிசேஷகர்களாக இருந்தாலும், இந்த உலகத்தில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள இந்த அகந்த வந்துருச்சு அப்படின்னா, அவங்க ஒரு நார்மலான விசுவாசியாக இருந்து பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஜாதி பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி. ஹலோ, என்ன 3 ஆமேன்னு தான் வருது? சத்தமாக சொல்லுங்களேன், ஆமேன். அல்லேலூயா. எங்கள் திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிட்டோம்னா ரொம்ப அழகாக ஜாதி பார்ப்பாங்க. நீங்கள் எந்த ஊர் அப்படிம்பாங்க. ஊர்லேயே என்னத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க?
ஜாதி. சில ஊருக்குள்ளே போயிட்டும் அங்கேயும் அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் எந்த தெரு அப்படின்பாங்க. அதுலேயும் என்னத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் என்னென்னா மணமேட்டின்மை. என்னது? விடுதலுக்கு முன்னானது மணமேட்டின்மை. நான் இந்த ஜாதி, நாங்கள் இந்த ஊர், நாங்கள் இந்த கோத்திரம், நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஜாதியை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜாதிக்கு பேர் பரிசுத்தமான ஜாதி. அல்லேலூயா. நம்ம யாருமே பரிசுத்தமானவங்க இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய மரபணுவில் கலந்துருக்கிற விஷயம் ஜென்ம சுபாவம். சில நேரத்தில் சில மனிதர்கள் நமக்குள்ளேருந்து தலை தூக்க தான் செய்வாங்க. அந்த மனுஷனை சாகடிக்கணும், செத்தவனை அழிக்கணும்னா அவனை காலி பண்ணுற ஒன்றே ஒன்று கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தையை வச்சா மட்டும்தான் இந்த மாம்சம் அடங்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் யூதருக்கு அதிகாரி நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவர் இருந்தான். அவர் அக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ராபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான், காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேங்கும் போது அங்கே நிக்கதேமு கேட்பாரு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் அவன் மறுபடியும் தன் தாயின் கர்ப்பத்தில் போய் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ? அதுக்கு இயேசு சொல்லுவார், மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறக்கிறது ஆவியாக இருக்கும். நீ நானும் கறியில் தான் வாழ்கிறோம். இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு வந்திருப்போம் வீட்டில் தொடக்கறி, எலும்பு கறி, நெஞ்சு கறி, நமக்கு என்னென்ன அவயவங்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் பார்த்து லங்ஸு கிங்ஸு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வெரைட்டியாக வறுத்து, அதுவும் பெங்களூர் சாப்பாடு சொல்லவே வேண்டாம். ஹலோ, எங்கள் ஊர் சாப்பாடை சாப்பிட்டோம்னா ஒரு வருஷத்தில் கொஞ்சம் வெயிட் ஏறுவோம். ஆனால் பெங்களூர் சாப்பாடை சாப்பிட்டா 10 நாளில் ஹைப்ரிடு என்ன சொல்கிறது, ரொம்ப உயர்ந்த வகையில் நம்ம வளர்ச்சி என்ன பண்ணுவோம், ஆகிக்கிட்டே போயிடும். ஹலோ, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏமேன். இது எல்லாத்துக்குமே நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு தீய ஆவியோட கிரியை இருக்குது. இந்த உலகத்தில் ரொம்ப விசேஷமான ஒரே ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே பெரிய பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு புத்தகம் நம்ம கையில் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான். இதில் இருக்கிற ரகசியங்கள், இதில் இருக்கிற காரியங்களை தியானிக்க நம்ம கண் என்னவாகும், தெளிவாகும். என் கண்களை திறந்துடலாம் ஆண்டவரே பாரு பக்தன். அல்லேலூயா. ஏமேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லையா? ஏமேன். அதனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன். பெங்களூரில் என்ன அப்படின்னா, இந்த பெங்களூரில் சாப்பிட்ற எல்லா சாப்பாட்லேயுமே பயங்கரமான என்ன சொல்கிறது, அந்தகார கிரியைகள், அதாவது நச்சுத்தன்மைகள் அப்படின்றது என்ன சொல்லலாம், அந்தகார கிரியைகள்னு சொல்லலாம். அது எல்லாம் அதிகமாக என்ன இருக்குது, ஏறி இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தொண்டையில் கத்தியை வைக்கணும். இங்கே வந்த உடனே எனக்கு ஆசை என்ன அப்படின்னா, ஒரு கிரில்லை வாங்கி அப்படியே சாப்பிடணுன்னு தான் இருக்குது. எனக்கு இங்கே இருக்கிற கிரில்லு ரொம்ப பிடிக்கும். எந்த ஊருக்கு போனாலும் அது அந்த ஊரில் கிரில்லு சாப்பிட்றத விட நான் இங்கே வந்தால் மட்டும் ஒரு கோழி என்னாலும் ஒன்றா சாப்பிட்ருவேன். எனக்கு தெரியும் அது 40 நாளில் வளர்க்கப்பட்ட கோழி, அதில் ஏற்றிருக்கிறது எல்லாமே கெமிக்கலு. அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அது அதனுடைய வேலையை நம்ம உடம்புல, அந்த கறி இந்த கறியில் போச்சுன்னா அதோட வேலையை என்ன பண்ணும், காட்டும் அப்படின்னு. ஆனால் அதையும் தெரிஞ்சும் சாப்பிட்றோம் அப்படின்னா எதை கட்டுப்படுத்த முடியல. ஆனால் நான் ரொம்ப கிளியராக இருப்பேன். எல்லாத்தையும் கண்ட நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். ஆனாலும் கட்டுப்படுத்த முடியாத சில நேரம் இருக்கும். அப்போ ஒரு கோழி 2 கோழியை சாப்பிட்டு என்ன ஆகும், இருக்கிற எல்லா மசாலா கிசாலா எல்லாம் உள்ளே போயிடும். பெங்களூர் மசாலா எல்லாம் உள்ளே போய் தமிழ்நாடு போனோன்னு மூஞ்சிலாம் கட்டியாயிரும். இது என்னன்னா, அது சாப்பிட்ற சாப்பாட்டோட ரிஃப்ளெக்ட், அதனுடைய எதிரொலி. அதே மாதிரி செய்கிற பாவத்தோட எதிரொலியும் அப்படி தான் இருக்கும். ஹலோ, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ என்ன, இந்த தலையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த தலையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம கழுத்தை டெய்லி எழுந்திரிச்சோன்னா கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும். எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு சிரிக்கிறோம். அப்போ சிரிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன, டென்ஷன், ப்ரெஷர். நிறைய ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நான் நிறையா பேசுகிறதுக்கு வருவேன். அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, அவங்கள பார்த்தாலே வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கோம், அப்படியே கையை கொடுக்குறதுக்கே அப்படியே பறந்துக்கிட்டே நிற்பாங்க. ஏன்ப்பா என்ன பிரச்சனைனா, எங்கள் டீமில் ஒருத்தர் பண்ண தப்பில் எல்லா ப்ரோக்ராமும் காலி ஆகிடுச்சு. ஒருத்தர் பண்ண தப்பில் எல்லாம் அந்த ப்ரெஷர் எல்லாம் ஒர்க் லோடு ஜாஸ்தி அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா, வெள்ளைக்காரன் எங்கேயோ உட்காந்துட்டு அவன் 100 வயசு வாழ்கிறதுக்கு நம்மளை 40 வயசில் காலி பண்ணுறான். ஹலோ, அவன் 100 வயசு வாழ்கிறதுக்கு நமக்கு சம்பளத்தை ஜாஸ்தியாக கொடுத்து அவனோட ஒர்க்கு டென்ஷனையும் ப்ரெஷரையும் இங்கே ஐடி கம்பெனி ஆரம்பித்து நம்ம தலையில் போட்டு இங்கேருந்து அடிமை பண்ணால் இங்கேருந்து துரத்தணும். ஆனால் அங்கேருந்து இப்போ அடிமை பண்ணிகிட்டு இருக்கிறான். ராத்திரி பூரா பேசி 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 நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் நாட்டில் அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் பகலுக்கு நம்ம பேசுகிறோம், நம்ம ராத்திரிக்கு அவனுக்கு அங்கே என்னது பகல். ஹலோ, ஆமாவா இல்லையா? அப்போ எங்கேயோ இருந்து அவனை எங்கேயோ துரத்திட்டா கூட அவன் எங்கேயோ இருந்து நம்மளை என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறான், ஆளுக
செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் அவன் தலையை நசுக்கிட்டா கூட இன்னைக்கு அவன் ஏதோ ஒரு ரூட்டில் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறான், தன்னோட வேலையை நயவஞ்சகமாக காட்டி 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 எப்படி தான் இருந்தாலும் இப்போ வந்து பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டில் வந்து ஐடி கம்பெனி ஆரம்பித்து நாங்கள் மறுபடியும் இந்தியாவை பிடிச்சிட்டோம்னா நீங்களாம் விடுவீங்களா சொல்லுங்கள்? பெங்களூரை கொடுப்பீங்களா அவன் கையில்? ஆனால் இப்போ அவன் எங்கேருந்து செய்கிறான் சொல்லுங்க? தூரத்திலிருந்து செய்கிறான். இப்போ அவன் அங்கேருந்து செய்கிறதுனால என்ன பண்ணுவீங்க, அவனுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறோம், அப்பயும் அவனுக்கு நம்ம வேலைக்காரனாக தான் இருக்கிறோம். ஹலோ, சில நேரத்தில் துரத்தப்பட்டவனுக்கு நம்ம கைகூலியாக தான் இருப்போம், அது நமக்கே தெரியாது. ஆனால் கொஞ்சம் நிதானித்து பார்த்தோம்னா அட பாவி, நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து நம்ம சாப்பிட்ற எல்லா டாப் மோஸ்ட் பிராண்டட்ன்றோமே அது எல்லாமே நம்ம உழைப்பை அவன் சுரண்டிக்கிட்டு இருக்கிறான்றது அப்போ தான் தெரியும். கேட்டால் பிராண்டட், என்னது பிராண்டட்? அது பிராண்டட் இல்லை, நம்மளோட வேர்வை, நம்மளோட ரத்தம். சில விஷயத்தை இந்த உலகத்தில் நம்ம செய்யலை அப்படின்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க, நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கேட்டால் அதுதான் நாகரிகம், அதுதான் நமக்கு பெரிய அப்படின்னு இந்த உலகத்தில் பார்ப்பாங்க அப்படிமோ. ஆனால் அது வந்து பிராண்டட் மாதிரி தெரியும், ஆனால் அது பிராண்டட் இல்லை. எங்கேயோ இருந்து பிசாசு நம்ம ரத்தத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இரவில் வாங்கின சுதந்திரம் இன்னும் விடியலை அப்படின்ற மாதிரி ஆண்டவராகி இயேசு கெசமனே தோட்டத்தில் போய் நமக்காக வாங்கி கொடுத்த விடுதலை, அந்த சுதந்திரத்தை இன்னமும் நம்ம முழுசாக என்ன பண்ணுறதில்ல, அனுபவிக்கிறது இல்லை. அல்லேலூயா. சில நேரத்தில் அனுபவிக்க முடியாது, பழைய நேரத்தில் என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. அப்போ என்ன, மாம்சம் என்னது சொல்லுங்க? நம்ம எல்லாம் எதில் தான் இருக்கிறோம், கறி எலும்பு இதில் இருக்கிற வரைக்கும் கடைசி எண்டு வரைக்கும் போராட்டம்ன்றது இருக்கும். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணணும்னா ஒரே வழி, கர்த்தருடைய ஆவியானவரோட நடந்தால் மட்டும்தான். இந்த ஆவியானவரோட நடந்த பரிசுத்தவான்கள் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் வாசிக்கும் போது எப்போ ஆவியானவர் இல்லையோ அந்த நேரம் அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான நேரம். அல்லேலூயா. ஆவியானவரோட நடக்கிற குடும்பத்தில் கட்டுகள் இருக்குமா? 100% இருக்காது. சாபங்கள் இருக்குமா? 100% இருக்காது. கர்மங்கள் இருக்குமா? 100% இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆவியானவர் எந்த குடும்பத்தில் இருக்கிறாரோ அந்த குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளுக்கு எதிராக அவர் ஜெயக்கொடி ஏற்றுறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம எழும்பி கர்த்தருக்காக எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு தாக்குதல் பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் சாதாரணமாக ஒருத்தர் சைக்கிள்லேருந்து விழுவுறவன் போய் ஓபியில் காட்டிட்டு டிஞ்சர் வச்சு ரெடி ஆகிட்டு வந்துடுவான். ஆனால் சில பேர்த்த பொலன்னு பொழந்து அடிச்சு தூக்கி கைகாலெலாம் உடச்சி ஐசியூவில் போட்டு கை ஏந்திரிச்சு கூட நடக்க முடியாத அளவுக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்கிறவங்களுக்கும் அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பாவத்தோட பிடியில் பயங்கரமான போராட்டத்தில் என்னதான் இந்த உலகம் நம்மளை வஞ்சித்து கொண்டு போய் நம்மளை பிசாசு காட்டி இருந்தால் கூட, ஆனால் நமக்காக கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய ஆலயம்னு சொல்லி தேவ பிரசன்னம் இருக்கிற ஒரு இடம், உங்களையும் என்னையும் தேத்தி உங்களையும் என்னையும் ஆற்றி தேவனை ஆராதிக்கிற நேரமும் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரமும் தேவனுடைய வார்த்தை வரும்பொழுதும் பலனடைகிற ஒரே ஒரு இடம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வச்சு காயங்களை கட்டுற ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ மண்ட கணம் என்னத்துக்கு ஆரம்பம்? அழிவுக்கு ஆரம்பம். அது யாருக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, எந்த ஆளெல்லாம் கர்த்தராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளெல்லாம் என்ன பண்ணவே கூடாது, இருக்கவே கூடாது. நேற்று மிஷாலோட பர்த்டேயில் எல்லாருமே மிஷாலை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு மிஷால்கிட்ட பிடிச்ச ஒரே ஒரு விஷயம், அவள்கிட்ட நிறைய விஷயம் பிடிக்கும். அவள் யார்கிட்ட பேசினாலும் 100% அழகா அப்படியே அந்த அன்போட, யார் இவங்க வேறு அவங்க வேறு அது வேறு இவங்க வேறு அப்படிலாம் அவளுக்கு தெரியவே தெரியாது. யாராவது ஒரு கீழே நான் பார்த்தேன் அன்றைக்கி, அந்த யாரோ அவங்க வாட்ச்மேனா இல்லை யாருன்னு தெரியல, அவங்கக்கிட்ட பேசினாலும் அந்த 100% ஆண்டவர் சொல்கிறதோட முழு இருதயத்தோட அன்பு கூறு. அந்த 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 லவ், அந்த அன்பு அப்படின்றது நம்மளாம் விவரம் தெரியும். ஒருவேளை நம்ம வந்து இவங்க யார் அவங்க யாருன்னு பார்த்து அன்பு கூறுவோம். ஆனால் அவளுக்கு எதுவுமே தெரியும், யாரை நேசித்தாலும் என்னது முழுசா. நேற்று நிறையா பேர் பர்த்டேயில் வந்து எல்லாருமே சாட்சி சொல்லும்போது அப்படி அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பிள்ளைகளை போல் நம்ம மனம் திரும்ப விட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆமென். அப்போ என்ன, இந்த மண்ட கணம் அப்படின்றது என்னது, ஒரு கட்டு. அடுத்து பெருமை, என்னது பெருமை, நம்மளை குறித்து நம்மளுடைய காரியங்களை குறித்து. அடுத்து என்ன அப்படின்னா சோம்பல். என்னது சோம்பல்? நல்லா சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் சூரியன் 6 மணிக்கு உதிச்சா பெங்களூரில் எத்தனை மணிக்கு உதிக்குது? கரெக்டாக சொல்கிறாங்க அம்மா, உண்மையே சொல்கிறோம் அப்படின்றாங்க. அல்லேலூயா. பெங்களூரில் இருக்கிற ஆட்களுக்கு 8 மணிக்கு முன்னாடி ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டாங்க. எங்கள் ஊரில் இருக்கிற ஆட்களுக்கு 5 மணிக்கு அடித்தா கூட என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. என்னென்னா இங்கே சூரியன் வந்து மலேசியா மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் தள்ளி உதிக்குது. ஹலோ ஹலோ. அன்றைக்கெலாம் நம்ம கிராமத்தில் 8-8:30 கதவை சாத்திட்டு 8 மணிக்கெலாம் படுத்துருவோம். காலையில் பார்த்தா 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு போகும்போது கூட எப்படி என்ன சொன்னார், இந்த இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான காடுங்க அப்படின்னு எங்கேயோ நாங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தப்போ சொன்னாங்க. அப்போ இந்த பெங்களூர் காடாக இருந்த இடமெல்லாம் காடாக இருந்தப்போ எல்லாம் கண்ணியமாக நடந்துச்சு. அது நாடாக மாறினப்போ என்ன ஆயிடுச்சு,
நான் கூட கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன், அம்மா நாசமாக போயிடுச்சு அப்படின்ற. நேற்று ராத்திரி ஸ்டான்லி வந்தால் அவனுக்கு பயங்கர பசி, சரி சாப்பிட்றதுக்காக வெளில போகலான்றான். அவன் போயிட்டு வந்து சொல்கிறான்னா, எங்கே பார்த்தாலும் லைட்டாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பப்பா இருக்குதுண்ணா, தெருக்கு தெரு இத்தனை பப்பானே இருக்கும் அப்படின்றான். ஹலோ, அப்போ என்ன அப்படின்னா, இன்றைக்கி வெளியே நிற்கிற நம்ம பிள்ளைங்க நாளைக்கு அதுக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்போ இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த வேத வசனம் இருந்து நம்ம வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும்தான் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னைக்கும் என் பிள்ளை உடம்புல ஏன் ரத்தம் என்ன பண்ணிடக்கூடாது, ஓடவே கூடாது. என் பிள்ளைங்க அதை வேறு சொல்லி கொடுத்தேன். என் பையன் ரேக்லாண்டு சீக்கிரம் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணுவானுங்க, ஆண்டவரே எங்கள் அம்மா ரத்தமும் வேண்டாம், எங்கள் அப்பா ரத்தமும் வேண்டாம், ஏசப்பா உங்கள் ரத்தம் உண்டியும் போதும். ஒரு நாள் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட்டு, ஐயோ நம்ம ரத்தமாச்சே என்ன பண்ணானே தெரியலையே அப்படின்னு நானும் ஸ்கூலுக்கு போகிறேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது. நான் போகல, என் ஒய்ஃப் அனுப்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன ப்ராப்ளம் தெரியல ஆண்டவரே, தயவு செய்து நான் பண்ண எந்த வேலையும் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் வந்த உடனே அழுதுகிட்டே வந்தான் அவன். என் ஒய்ஃப் வேறு அடிச்சிட்டாங்க. ஏம்மா ஏன் அடிச்ச அப்படின்னு. இல்லை அவன் என்ன வேலை பண்ணான் தெரியுமா அப்படின்னா, எனக்கு இன்னும் பயம் ஓவர் ஆயிடுச்சு, என்னம்மா வேலை பண்ணான் அப்படின்னு. அப்போ தான் அவன் சொன்னான், இது மாதிரி இந்து பசங்க நெத்தியெல்லாம் பிடிச்சி அவனுங்க நெத்தியில் இருக்கிற விபூதி குங்குமத்தெல்லாம் தொடச்சி எடுத்து ஏசு தான் மெய்யான தெய்வம். அப்போ தான் கொஞ்சம் உயிரே வந்தது, இது நான் பண்ண வேலை இல்லைப்பா அப்படின்ட்டு. என்னடா பண்ண ராக்லன்னு அவன் என்னை பார்த்து கேட்டான். அப்பா அப்படின்னா, என்னப்பா அப்படின்னா. அவன் சொன்னான், இது மாதிரி என் ஃப்ரெண்டு ராகுலும் ஸ்ரீஹரியும் நரகத்துக்கு போகலாமாப்பா, ஒரு ஸ்நாக்ஸ் கூட என்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டானுங்கப்பா, அவனுங்களாம் பாவம் இல்லையாப்பா, அவனுங்க நரகத்துக்கு போனால் அந்த நரகத்துக்கு எவ்வளோ கொடுமையாக இருக்கும்ப்பான்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனை என்னால் தேத்த முடியல. அப்போ தான் ஆண்டவர் என்னோட அன்றைக்கி ராத்திரி பேசினார், தியாகு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் நிர்விசாரமாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலையை பார்ப்பேன், வேலை இல்லாத நேரத்தில் ஊழியத்தை பார்ப்பேன். ஆனால் இன்னும் நெருக்கி டைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒன்று ரொம்ப சமீபமாக இருக்குது, என் வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது, நீ துரிதமாக ஓடுனாரு. அவன் சரி நைட்டு அவன் ஆறுதல் ஆகிடுவானா அப்படின்னு பார்த்தா ஆறுதல் ஆகலை. 2 வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஆமாம், போன வாட்டி நான் இங்கே வந்திருந்தப்ப ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸ்கூலுக்கு போனால் யாரோ ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவன் ஐ லவ் யூ சொல்லியிருக்குது அவனுக்கு. இல்லை நான் சொன்னேன், இல்லை பப்புக்கு போகிறான் என்ன பிரச்சனை வரும் அவன். ஆனால் என்ன மாதிரி இல்லை அவன். ஹலோ, என்ன மாதிரி இல்லை அவன். என்ன பண்ணிட்டான், என்ன நேராக போய் டீச்சர்கிட்ட சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு ஒரு டீச்சரை சொல்லிட்டான். சொல்லி அவளுக்கு அடி விழுந்துருச்சு, பனிஷ்மெண்ட் ஆகிடுச்சு. திருப்பி இன்னொரு டீச்சர்ஸ் தமிழ் டீச்சர் வந்திருக்கான், அவங்கள்ட்டையும் சொல்லிட்டான், அப்பயும் பனிஷ்மெண்ட் ஆகிடுச்சு. பிடி மிஸ்ட்டை சொல்லிட்டான், அப்பயும் பனிஷ்மெண்ட். அடுத்து செகண்ட் ஹாஃபில் மத்தியானத்துக்கு மேலே யார்ட்டையும் சொல்லிட்டான், பனிஷ்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போ திருப்பி அந்த பொண்ணு அவன் பக்கத்தில் வந்து நின்றுருக்கிறா. அவள் பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான், நீ எத்தனை டீச்சர்கிட்ட சொன்னாலும் உனதாண்டா நான் லவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இன்னுமே திருந்தலப்பா அவள் அப்படின்ட்டு அவன் வாயால் சொல்கிறத நாங்கள் கூட எப்படின்னா நாங்கள் அப்படியே காரில் போகும்போது கேட்டுட்டு நான் அன்றைக்கி மறுநாள் ஸ்கூலுக்கு போனேன். அப்போ தான் கூட்டிகிட்டு போயிட்டு யார்ரா அப்படின்னா, நான் போகிறேன் எந்த டேபிளில் தட்டுறோன்னா அந்த பொண்ணு தான், அவளை நான் நேரடியாக போய் காட்டி காயப்படுத்த விரும்பலப்பா, ஏற்கனவே நிறையா டீச்சர்ட்டெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போய் டேபிளில் தட்டினா நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். வந்த பிறகு நான் கேட்டேன், ஏன் ராகலான்னு, அந்த பிள்ளை நல்லா தானடா இருக்குது அப்படின்னேன் நான். அவன் சொன்னான், ஏசப்பா என்னை பார்க்குறாருப்பான்னா. ஹலோ, அவன் சொன்னது என்னைக்குன்னா வெள்ளிக்கிழமை நான் இங்கே கிளம்புறதுக்கு காலையில் நான் கேட்டேன் அவன்கிட்ட, ஸ்கூலில் கொண்டு விட போகும்போது நான் கேட்டேன், அந்த பிள்ளை நல்லா தானே இருக்குது, அந்த ஏன் ராகலான்னு அத்தனை வாட்டி நல்லா இருக்குது அப்படின்றதுனால அது நம்மளை ஏசப்பா பார்க்குறாருலப்பா, நான் ஏசப்பாவோட பிள்ளைப்பா அப்படின்னா. எனக்கு அந்த வார்த்தை நிறைய விஷயத்த ஆண்டவர் என்னோட கூட பேசுகிறதுக்கு இதாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவனுங்க குழந்தையா இருக்கும்போதே அவனுங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம், எங்கள் வீட்டில் ஒரு டிவி ஓடினா பிடிச்சி ஆஃப் பண்ணுறானுங்க, யாராவது விக்கிரகம் வந்துச்சுன்னா டிவியவே உடச்சிருவானுங்க. அந்த அவனுக்கு தெரியும் யார் எதையுமே பார்க்க முடியாது. டாம் அண்ட் ஜெர்ரி ஏதாவது ஒரு கார்ட்டூன், ஏதாவது ஒரு அது என்னமோ சொல்லுவாங்களே அந்த கார்ட்டூன் சேனலில் சுட்டி டிவி, அது எதையுமே விட மாட்டானுங்க, எல்லாத்தையும் பிடிங்கி விட்ருவானுங்க. ஏன்னா அதிலெல்லாம் வந்து பிசாசோட சிம்பிள்ஸ் வருதுன்ட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்ருவானுங்க. ரோட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பேன், ஏதாவது விக்கிரத்தை பார்த்துட்டு அப்பா எனக்கு எரியுதுமா, என்னடா அப்படிமே, அந்த பிசாசை பாருங்கப்பா, எல்லோரும் என்னை முறைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்க அடிப்பானுங்க அப்படின்ற பயம் இல்லை, ஒரு வைராக்கியம். என்னது, கொஞ்ச நாட்களாக நமக்குள்ளே என்ன இல்லை அப்படின்னா வைராக்கியம் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனா பட்டணத்துக்குள்ளே போகிற அந்த காரியத்தை அந்த இடத்துல எழுதியிருக்கோம். யாரும் இப்போ எடுத்து வாசிக்க வேணாம், நேரம் இல்லை, நான் இந்த பிரசங்கத்தையே இயல்பாக தான் சொல்கிறேன். அந்த பட்டணம் முழுவதும் விக்கிரகத்தால் நிரம்பி இருக்கும். அதை பார்ப்பார். அப்போ அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்பிக்கூரர், ஸ்தோக்கியர் எல்லாருமே நவமான காரியங்களை பேசுகிறதுலே தங்களுடைய நேரங்களை செலவழிச்சாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கும். அந்த பட்டணம் விக்கிரகத்தில் நிரம்பி இருக்கிறத பார்த்துட்டு பவுல் தன்னோட ஆவியில் வைராக்கியம் கொள்வார். எதில் ஆவியில் வைராக்கியம் கொள்வார்? மாம்சத்தில் இல்லை, ஆவியில். இன்றைக்கி நம்ம ஆவியில் வைராக்கியம் கொள்ளாததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இந்த மாம்சத்தை முழுக்க உலகம் ஆக்கிரமிக்கிறதுனால, உலக எண்ணங்கள், உலகத்தார போல் நம்மளும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுனால மட்டும்தான் ஒரு வைராக்கியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, பாராட்ட முடியல. நான் ஒரு 1000 வில்லேஜில் சுவிசேஷம் சொல்லியிருப்பேன். எப்போல்லாம் நான் தேவனோட சமூகத்தில் 100% உட்காந்து நான் ஜெபிக்கிறேனோ அந்த நேரம்லாம் எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். எப்போல்லாம் நான் ஜெபிக்காமல் போகிறேனோ அந்த நேரத்தில் எனக்கு என்ன இருக்கும், ஒரு பயம் இருக்கும். நான் ஜெபிச்சதுனாலையும் ஜெபிக்காதனாலையும் என்னை ஆண்டவர் பாதுகாக்கல, அவருடைய கிருபையினால் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணார்,
பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த கிருபை அப்படின்றதுனால நம்ம அந்த கிருபையை என்ன பண்ணிடக்கூடாது, அற்பமாக எண்ணிடக்கூடாது. இன்னைக்கு நேற்று என்கிட்ட ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தகப்பன்னா உங்களை என்ன பண்ண தான் செய்வார், சிச்சிப்பார். எபிரேயர் எடுத்து வாசிங்களேன், 12:8 சீக்கிரமா. எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தா நீங்க புத்திரராயிராம, நல்லா கவனிங்க, இந்த இடத்தோட நான் உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு கிடைக்காம இருந்தா நீங்க யாரா இருப்பீங்க? இப்போ ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை சிட்சிக்கும் போது அவமானமாக இருக்கும், சில நேரத்தில் நம்மளை சிட்சிக்கும் போது நமக்கே நம்மளை பார்க்கறதுக்கு என்னவா இருக்கும், அருவருப்பாக இருக்கும். மனுஷன் என் தலைமையில் ஏறி போனால், மனுஷன் எனக்கு விரோதமாக எழுமி நின்னா, என்னென்னமோலாம் பக்தர்கள் சொல்லுவாங்க. சில நேரத்தில் நம்ம செய்த தவறுகளாலையும் சிட்சை நமக்கு என்ன பண்ணும், வரும். இந்த சிட்சையில் சில நேரத்தில் நம்ம பண்ண தப்பை மறந்துடுவோம், கர்த்தர் என்னை சிட்சிக்கிறாருன்னு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். நம்ம செய்த தவறுகளுக்கு உப்பு தின்னவன் தண்ணி, தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சு ஆகணும். நெல் போட்டால் நெல் தான் முளைக்கும், சொல்லு போட்டால் ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டான்னு ஒரு வார்த்தையில் மாட்டி தான் என்ன ஆகணும், ஆகணும். அப்போ என்ன, என்கிட்ட ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் உன்னை சிட்சிக்கிட்டுமா இல்லை நீ நாசமாக போ, வேசியோட பிள்ளையா போன்னு உன்னை தண்ணி தெளிச்சு விடட்டுமா அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரை, உங்கள் சிச்சை எவ்வளோ பெயினாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் என்னை தள்ளி மட்டும் விட்டிங்கன்னா நான் செத்தே போயிடுவேன். ஆண்டவரை, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் நம்மளை தள்ளி விடுறதை விட, வேசியோட பிள்ளையா போகிறத விட, அவர் நம்மளை சிட்சித்து அவருடைய நேச பிள்ளையா ஆக்கிக்கிறது இந்த உலகத்தில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய பிள்ளையா இல்லைன்னு நம்மளை அவர் தள்ளிட்டாரு அப்படின்னா, சிச்சையை நம்ம ஏற்றுக்க விரும்பலை அப்படின்னு விலகிட்டோம் அப்படின்னா, அந்த சிச்சையை பார்த்து வெறுத்தோம் அப்படின்னா, அந்த சிச்சை நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம யாருடைய பிள்ளைகளாகிடுவோம்? அப்போ தேவனுக்கு நம்ம பிள்ளைகள் ஆகணும்னா, தான் நேசிக்கிற புத்திரனை தகப்பன் என்ன பண்ணாமல் இருக்க மாட்டார், சிட்சிக்காம இருக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் சிட்சிக்கிறது பெயினே கிடையாதுங்க, அவர் சிட்சிக்காம நம்மளை தள்ளி விடுறது தான் பெயின். அல்லேலூயா. ஏன்னா பாவனே தெரியாமல் பாவத்திலேயே போய் கண்மயங்கி நாசமாக போயிடுவோம். ஆனால் அதை கண்டித்து உணர்த்துறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவரை இந்த நாட்களில் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறதுனால வேதம் சொல்லுது. நிக்கோதேமு போய் கேட்டபோது, ஒரு மனுஷன் ஜலத்தினால ஆவினாலும் பிறவாவிட்டால் ஆவியில் பிறக்கணுன்றார். ஆவியில் பிறக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீ உங்கள் அம்மாவோட வயிற்றுல மாம்சத்தில் பிறந்த, மாம்சத்தில் தான் இந்த உலகத்தில் எல்லாருமே பிறந்தாங்க. ஆனால் ஆண்டவராகி இயேசு, நான் பிறந்தது மாம்சத்தில் பிறக்கல, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கன்னிகையின் மேலே நிலநாடின போது கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக அந்த கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை உருவாச்சு. அந்த குழந்தை தான் நான். இந்த புதிய உடன்படிக்கை, இந்த புதிய ஏற்பாட்டை சொல்றதுக்கு எனக்கு மட்டும்தான் முழு அதிகாரம் இருக்குன்னாரு. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு குடும்பத்தை பயங்கரமான கிரியைகள், அதனுடைய போராட்டங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. சில வியாதிக்கு பின்னாடி போன வாரம் நாங்கள் கரூரில் மீட்டிங் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு வாலிப பிள்ளை, 29 வயசு, 3 பிள்ளைங்க அப்படியே தூக்கிட்டு வராங்க சேரில், ஸ்டேஜில் தூக்கிட்டு வந்து முதல் நாள் உட்கார வைக்கிறாங்க. எனக்கு தெரியும் அந்த பிள்ளை எலும்பி நடந்துருவான்றது 100% எனக்கு கிளியராக தெரியும். அந்த பிள்ளை எலும்பி நடந்து போயிடுவா அதில். ஏன்னா எனக்கு தெரியும் ஊழியத்தில் ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் சாதாரணமாக நடக்கும். ஆனால் எதனால அந்த பாண்டேஜ், எதனால அந்த கட்டு அப்படிங்கும்போது தான் அந்த பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளை. ஆனால் அந்த கிறிஸ்தவ பிள்ளையாக இருந்துட்டு போய் விக்கிரகத்தோட பாகாலோட கை கோத்து அவள் செய்த தகாத காரியங்கள் நிமித்தமாக ஒரு பயங்கரமான கட்டு அந்த பிள்ளையினுடைய சரீரத்தில் இருந்தது. அநேகருக்கு அந்த பிள்ளை எலும்பி நடக்கவே மாட்டான். அந்த பிள்ளையோட காலை கூட எப்படி தூக்கி வச்சோம், அப்படி தூக்கி தான் வைக்கணும், அந்த பிள்ளையும் தூக்கி தான் வைக்கணும். ஒரு இன்ச்சு கூட எலும்பி அதால் நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவர் 2வது நாளில் அந்த டெலிவரன்ஸ் டைமில் பேசின வார்த்தை ஒப்புரவாகுதல், அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்த பொழுது அந்த பயங்கரமான கட்டை உடச்சி அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் கை கோத்து ராத்திரி வாக்கிங் போகிற மாதிரி அழகாக நடந்து போனாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நிறையா இது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே யாரை கொண்டு வேணால் ஆண்டவர் செய்வார். ஆனால் நம்ம பர்சனல் லைஃப்பில் நம்மளை மட்டும் தேவன் பார்க்குற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென். அது ஒன்றே ஒன்று. அந்த ஒன்றே ஒன்றில் உடனே ஓவராக ஆகிட்டோம் அப்படின்றது யாராலையும் என்ன பண்ண முடியாது. ஆனால் நம்ம அந்த பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், ஜெயத்தின் மேலே ஜெயம். வெற்றிக்கு முடிவில்லை, பரிசுத்தத்துக்கும் முடிவில்லை. அந்த பரிசுத்தமானவர் அவர் தான். ஆனால் ஒப்பு கொடுத்து போகும் பொழுது, நம்ம இருதயத்தை திருப்பும் பொழுது நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை விடுவிக்க ஆண்டவராகிய இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா பாவத்துக்குமே வேறு என்ன அப்படின்னா மண்டக்கணம் தான். எல்லா பாவத்துக்கும் வேறு என்னது? மண்டக்கணம். இந்த பாவத்தோட பிறப்பிடமே என்னது தான்? மண்டகணம். ஐஸ்வர்யத்தின் பெருமை, அது அந்த இது இந்த இது எல்லா ரூட்லேயும் வந்துடும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு 1000 வழி இருக்குது. என்னோட 23 வயசில் ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், எனக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி, நிறையா வேலை. அப்போ நான் மரண படுக்கையிலேருந்து மீட்ட போது எல்லாருமே என்னை திட்டினாங்க, நீ லூசு பிடிச்சிருச்சுடா அப்படின்னு. இந்த 12 வருஷம் ஓடிட்டு பார்த்தேன், எனக்கு எந்த பெரிய
பணம் காசு அந்த மாதிரி பெரிய எதுவுமே இல்லை. ஒரு வேளை நான் என் நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டேன் போல இருக்க ஆண்டவர்னு உட்காந்து அழுதேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ராஜ்யத்துக்குரிய பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நீ பேசினா கூட அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து உன் இருதயத்தில் நீ கலங்கிட்டு இருக்க, இந்த உலகத்து மேலே ஆசை வச்சுட்டு இருக்கேன்னு அந்த பல காரியங்களை பேசும்போது தான் ஒப்பு கொடுத்தேன். இல்லை ஆண்டவரை, என்னதான் இருந்தாலும் அந்த ராஜ்யத்துக்குரிய காரியம் மட்டும்தான் என்னை ஆளுகை செய்யணும் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ போகிற பட்டணம், நீ போகிற கிராமம், நீ போகிற இடங்கள் முழுவதும் சத்துருவால் ஜனங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கட்டப்பட்டிருக்கிறது கட்டுனே தெரியாமல் அவங்க போயிட்டு வியாதிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. முழங்கால் வியாதி. ரோமன் கத்தோலிக்க ஏரியாவில் போய் பிரசங்கம் பண்ண போனால் அந்த உப்பில் முட்டி போட்டு நடந்து அந்த மரியாளுக்கு முன்னாடி பண்ண உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா அந்த முழங்காலில் காய வச்ச செகண்டுக்கு அந்த ஆவிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், வெளியே வர ஆரம்பிச்சிடும். பாம்போட புத்தில் போய் நாகதோஷம் அந்த தோஷம்னு சொல்லி பால்வாத்து அதோட உடன்படிக்கை பண்ண அந்த கிரியைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னாடி பண்ணியிருந்தா கூட அதனுடைய ப்ராப்பர் டெலிவரன்ஸ், அதனுடைய ரூட்டு ஏன் தெரியல. சபைக்கு வந்துட்டா தெரிஞ்சிடும், சபைக்கு வந்துட்டா நம்ம எல்லாம் கிளியர் ஆகிடும். அப்படி இல்லை. வசனத்தை தினந்தோறும் வாசிக்கணும். பைபிள் ரீடிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய இடமா இருக்கணும். ஹலோ, எதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்காட்டினாலும் வேத வசன வாசிக்கிற பழக்கத்தை தயவு செய்து கொண்டு வந்துடுங்க. அல்லேலூயா. என் பையன் 8 மாதமாக இருக்கும்போது 2 பையனுக்குமே சரி, அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிகிற ஸ்டேஜ்லேயே வசனத்தை வாசித்து வாயில் சொல்லுவோம். வாயில் பேச்சே வராது. அப்போ அவனுங்க காதில் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நாங்கள் ஏதாவது ஒன்று சொன்னாலும் எங்களை அவனுங்க மடக்கிற ஒரே ஒரு இடம் எதுனா வசனம் மட்டும்தான். அல்லேலூயா. நான் சினிமாக்காரன், டோட்டலி சினிமா தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. என் பசங்களுக்கு வசனத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவனுங்க நான் யாராவது என்னுடைய நண்பர்கள் சினிமாக்காரங்க யாரோ ட்ரிச்சி கிராஸ் பண்ணுறாங்கன்னா டப்புன்னு வீட்டுக்கு வந்தால் இவங்களாம் மூவியில் ஆக்ட் பண்ணுறாங்கப்பா, இவங்க கூடலாம் உங்களுக்கு என்னப்பா ரிலேஷன்ஷிப்புமா என்னை எடுத்தோன்னே. ஹலோ, கேள்வி அவன் கேட்குற கேள்விலாம் பயங்கரமாக இருக்கும். அப்படியே நாக்க பிடிங்கிட்டு செத்துடலாம் போல இருக்கும். இல்லைப்பா நான் உனக்கு அப்போ சொல்கிறேன் அப்படிம்பேன். என்ன அப்படின்னா ஒரு மாபெரும் எழுப்புதல், அந்த எழுப்புதலுக்கு தேவை ஒரு பயங்கரமான அபிஷேகம். நம்மளை நாம் ஒப்பு கொடுத்து பலிபீடத்தில் வச்சு தான் ஆகணும், நம்ம பலியாகி தான் ஆகணும். கருவாடு நாரை தான் செய்யும், அது செத்து அது நாறுனா மட்டும்தான் அது கருவாடு. ஹலோ, ஆமென். அது காய 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 தான் அது அதிலிருந்து என்ன வரும். மாம்பழம் பழுக்க பழுக்க தான் எங்கேயாவது போய் வச்சுட்டு இது மாம்பழம் அப்படின்னு யாராவது சொல்லணுமா? மல்லிகைப்பூ யாராவது காட்டி இது மல்லிகைப்பூன்னு சொல்லணுமா? அது வாசனையிலே வரும். அல்லேலூயா. உங்களை சாகரத்துக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் கர்த்தர் நம்மளிருந்து வெளிப்பட முடியும். அல்லேலூயா. முடியாது, கஷ்டம்தான். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், கிருபை செய்வார். முதல்ல நம்ம குடும்பத்தை நம்ம சேஃப்டி பண்ணணுங்க. சும்மா சாதாரணமாக ராத்திரியில் தூக்கத்தில் வளர்றாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதுக்கு பின்னாடிலாம் பயங்கரமான வியாதி இருக்குது. ஒரு கிட்னியை சத்துரு தொட முடியும். சில பேர் இப்போ பயங்கர தெளிவாக பேசுவாங்க, ஆலயத்துக்குள்ள நீ வந்துட்டனா அதெல்லாம் உனக்கு ரூட்டு தெரியாமல் நீ வந்து உட்காந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த ரூட்டு உனக்கு தெரியணும் அப்படின்னா உனக்கு அக்ரிமெண்ட், இந்த வேதம் தான் பத்திரம், இதில் தான் உனக்கு என்னென்ன சுதந்திரம், நீ என்னென்ன அனுபவிக்க வேண்டியது எல்லாமே இதில் தான் இருக்குது. இதை சரியாக ஆராய்ஞ்சோம் அப்படின்னா நம்மளையும் இது விடுவிக்கும், மற்றவங்களையும் இது என்ன பண்ணும், விடுவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமா? சமீபத்தில் நான் ஸ்ரீலங்காவில் ஒரு பகுதியில் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு தாயும் ஒரு 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 பிள்ளையும் வந்தாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு பயங்கரமான ஆவி, அந்த பிள்ளை ஏஜ் அட்டன் ஆகிட்டான்னு அங்கே ஜெபம் நடந்துச்சு. அப்போ அவளுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஆவி பயங்கரமாக வெளியே வந்தது. அப்போ அவங்க ஒய்ஃப் அந்த அந்த சகோதரியை பார்த்தேன், அவங்க அம்மாவை பார்த்தேன். அவங்க பார்த்தா உடம்பெல்லாம் ஒரே காயங்கள், நெருப்பு காயம். அவங்க அப்படியே இருந்தாங்க. அவங்க அந்த அந்த மாதிரி ஒரு ஆவியை இதுவரைக்கும் என் என்னோட அனுபவத்தில் நிறைய கட்டுகளை பார்த்துருக்குறேன், நிறைய போராட்டங்களை பார்த்துருக்குறேன். ஆனால் எந்த நாட்டிலையுமே அந்த மாதிரி ஒரு ஆவியை பார்த்ததில்லை. அவ்வளோ பயங்கரமான ஆவிகள். அப்போ அந்த சகோதரியை கொஞ்சம் தெளிவாக்கிட்டு அந்த கட்டை உடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு கேட்டபோது, உங்கள் என்ன ப்ராப்ளம், எதனால் அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, என்னோட கணவர் ராத்திரியில் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணப்பட்ட பணங்களெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவார். குழியை நோண்டி தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டுட்டு அந்த நரமாம்சத்தோடு படுத்துக்குவார். அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற பணங்களெல்லாம் போய் அணைச்சி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஆனால் என் கணவன் அந்த தீய ஆவிகளோடையே வாழ்ந்தேன். இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? அல்லேலூயா. வாழ முடியுமா? அப்போ அந்த கணவன் பண்ண காரியம், அந்த கணவன் அதோட பண்ண உடன்படிக்கை யாரை இங்கே தாக்கிட்டு இருக்குது? மனைவி, பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. அவளோட ஏஜ் அட்டனாக இருக்கிற அந்த ப்ரேயரில் அத்தனை நாள் அவளுக்குள்ளே இருந்தது ஆவினே தெரியாமல் அவளுக்குள்ளே இருந்து அலறிக்கிட்டு வருது. யாரோ ஒருத்தர் செய்கிறது, கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் தலையில் என்ன பண்ணும், விடியும். அப்போ அந்த ரூட் என்ன, அது விடியக்கூடாது அப்படின்னா அதான் நான் சொல்லுவேன், ஏதாவது நான் பண்ண தப்பு, நான் பண்ண காரியம் என் பிள்ளைங்க தலையில் வரக்கூடாதுன்னா என் பிள்ளைங்களை சேஃப் அண்ட் சைடு, அவனுங்களை டேஞ்சர் ஜோனில் வைக்கக்கூடாது, அவனுங்களை ஒரு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணுன்னா நான் அவனுங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒன்றே என்னவா இருக்குன்னு தெரியுமா? கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். யாரோட எந்த கர்மமும் உங்கள் பிள்ளைங்க தலைக்கு வரவே வராது.
யார் செய்கிறது அத்தோடு அது முடிஞ்சிச்சு. கடந்த முறை நான் சொன்னேன், அந்த பிளட்டில் வருது, அது வரும். யாருக்கு? இயேசுவை அறியாதவனுக்கு. இயேசுவை அறிஞ்சவனுக்கு, வசனத்தை தெளிவாக தெரிஞ்சவனுக்கு அது சுத்தமாக வராது. வசனம் தெளிவாக தெரியாமல் நான் இயேசுவை அறிஞ்சிட்டேன்னா மட்டும் என்ன பண்ணாது? ரூட்டு கிளியர் ஆகாது. வார்த்தை ஆண்டவர் உடன்படிக்கையை மாற்றுறது, கட்டளைகளை மாற்றுறது நமக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்கிறா? யார் மூலமாக கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுத்தாரு. அல்லேலூயா. எப்தா, பாராக்கு, சிம்சோன், அவன் இவன் எவனோ எழும்புனான். அவன்லாம் எழும்பி யார் மூலமாக யாருக்கும் என்ன பண்ணலை? விடுதலை கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் யார் மூலமாக தான் கொடுத்தாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு அந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு வந்தார், பிரசங்கம் பண்ணார், எல்லாமே சொல்லார். பிரசங்கம் பண்ணும்பொழுது திடீர்னு பார்த்தா பிசாசு பிடிச்ச ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க. சீசர்கள் துரத்த முடியலன்றாங்க. உடனே ஆண்டவர் இந்த பிசாசை ஏன் துரத்த முடியாது, காரணம் என்னன்னு கேட்கும்போது, இவ்வகையான பிசாசுகளை கடுமையான உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அல்லாமல் வேறு ஒன்றினாலும் துரத்த முடியாது, இவங்களால துரத்த முடியலன்னும் போது அவங்க எல்லாம் அப்படி அமைதியாக இருக்கிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுவார், நான் இப்போ என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கும்போது இந்த ஆட்கள் எல்லாம் கலங்கி போவாங்க. அப்போ இயேசுவே சொல்லுவார், உங்கள் இருதயம் என்ன பண்ண வேணாம், கலங்க வேண்டாம் அப்படிம்பாரு. ஏன் கலங்க வேண்டாம்? நீர் இருந்தப்பனாலும் ஏதாவது அப்பத்தெல்லாம் ஆசீர்வதிச்சு அது எல்லாத்தையும் மாற்றி கீத்தி எதையாவது கொடுத்தீங்க. ஒரு பேயவே துரத்த முடியாத நாங்கள் என்ன ஆண்டவரே பண்ண போகிறோம்? ஹலோ, ஒரு பிசாசையே துரத்த முடியாத நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் கலங்காமல் இருப்போமா? நீர் உயிரோடு இருக்கும்போதே லாசருவை விட்டு அந்த பட்டணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே பார்த்தா கல்லால் அடித்தானுங்க. அங்கே இருந்துகிட்டு இருக்கும்போது திருப்பி வரும்போது அடிப்பாங்கன்ற நேரத்தில் பார்த்தா லாசரை பிடிச்சி எழுப்பி விட்டீரு. அதே அற்புதத்தை எங்ககிட்டையும் எதிர்பார்த்தாங்கன்னா நாங்கள் வேற ஜம்பமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீர் போயிட்டு அதெல்லாம் யார் செய்வா? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருவார். ஹலோ, உங்கள் மேலே என் மேலே இருக்கிறது சாதாரணமான அபிஷேகம் இல்லை. ஏமேன். விழுந்து கிடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போகிறதுக்காக ஆவியானவரை தேவன் நான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கல. உங்களையும் என்னையும் கண்டித்து உணர்த்தி, அவருக்கு பேர் ரோமன் கத்தோலிக்க பைபிளில் சொல்லுது, அவருக்கு பேர் என்னது? யாராவது ரோமன் கத்தோலிக்க விசுவாசி இருக்கிறீங்களா? அவங்களுக்கு பேர் என்னது? தேற்றரவாளன். என்னது? உதவியாளரா? அவருக்கு பேர் என்னது? ஏமேன். அரவணைக்கிறவரான். அவர் உங்களிடத்துல வரும்பொழுது முதல்ல என்ன செய்வார்னா, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். அதை மட்டும் செய்ய மாட்டார். கண்டித்து உணர்த்திட்டு அந்த ஆவியானவர் சொல்கிற அந்த இயேசு சொல்லுவார், அதை சொல்லிட்டு இருக்கும்போது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறத்தில், ஆனால் அடுத்து நான் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளை தானும் செய்வான். இன்றைக்கி நிறையா இவாஞ்சலிஸ்ட் நிறையா பேருக்கு என்னென்னா, என்னை விட ஒருத்தர் என்ன பண்ணிடக்கூடாது? வளர்ந்துடக்கூடாது. என்னை விட ஒருத்தர் வளர்ந்துடக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் இந்த மனப்பான்மை இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு அந்த மனப்பான்மை கிடையாது. என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியை செய்வான். ஆண்டவரே இந்த முஞ்சா என்னது நாங்களா அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம், நான் கூட கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள்ளே வர ஆவியானவர் வேறு யாரும் இல்லைப்பா, எனக்குள்ளே இருந்தாரே அதே ஆவியானவர் பிதாவின் இடத்துலேருந்து புறப்பட்டு வந்தார். அந்த ஆவியானவர் கொஞ்சம் கூட குறையாம தான் தான் சபையில் இருக்கிறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க, கட்டுகள் அறுக்கப்படும், வியாதிகள் சுகமாகும், எல்லாமே என்னுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆப்ரேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் முன்னாடிலாம் அநேக கூட்டத்தில் போவேன், நிறையா தெருவில் போவேன், அடிக்க வருவானுங்க, கத்துவேன், இயேசுவை சொல்லுவேன், என்னென்னமோலாம் பண்ணுவேன், ஒரு கிரியும் நடக்காது. ஆனால் விடாமல் சொல்லிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா எவன்லாம் அடிக்க வந்தானோ அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைலாம் வீட்டில் விழுந்து ஆட ஆரம்பிச்சு தூக்கிட்டு வர ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. வரம் வேற, அதிகாரம் வேற. வரம் வேற, அதிகாரம் வேற. பிசாசை துரத்துறது அப்படின்றது என்னது? அதிகாரம். என்னது? அதிகாரம். ஃபஸ்ட்டு இது கிஃப்ட்னு இயேசு சொல்லலை. பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். இயேசுவின் நாமத்தை சொன்னால் நடக்கும். அல்லேலூயா. இப்பயும் நான் வந்திருக்கிறேன், என் நாமம், என் பேரு ஒருவேளை கேவலமான பேராக இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறவருடைய பேர் சர்வ வல்லமை உள்ளவருடைய பேர். அவருடைய நாமத்துக்கு எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ என்ன, உங்கள் சிந்தையில் கான்ஃபிடென்ட்டாக ஒரு எண்ணம் வரணும். 100% ஒரு எண்ணம் வரணும். சத்துரு என் குடும்பத்தை தொட அதிகாரம் இல்லை. அந்த எண்ணம் எப்படி வரும்? வசன வாசிப்பு இல்லாத எந்த புலி மூட்டைக்கும் வராது. ஹலோ. சோம்பேறித்தனம். என்னது? ஹலோ. காலைல எழுந்திரிச்சு பல்லு வளர்க்க சோம்பேறித்தனம், குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். ஏமேன். ஆமாவா இல்லையாங்க? நம்மளாம் முன்னாடி இறங்கினோன்னா ஊரில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு ஒரு 1 கிலோமீட்டரு அங்கேருந்து நடந்து போவோம், தண்ணி தூக்குவோம், பல காரியம் இருக்கும். இன்றைக்கி இறங்கின உடனே ஆட்டோ, அது அப்படியே வருது. அங்கேருந்து டக்குன்னு இறங்கி ஆட்டோ வருமா அப்படிமோ, அந்த தெரு கொஞ்சம் சின்னது, அங்கேயும் வருமா? வரும். மேலே 10 ரூபா கொடுத்தா. என் வீடு வாசல் கொஞ்சம் பெருசு, அது உள்ளேயும் வருமா? இன்னும் கூட 10 ரூபா கொடுத்தா வரும். அப்படியே அந்த பெட்ரூம் கதவுக்கிட்ட இறக்கி உள்ளே தூக்கி போட முடியும், கூட 100 ரூபா கொடுத்தா அதையும் செஞ்சுருவோம். ஹலோ. சோம்பேறித்தனம். ஆமேன். அதுதான் உண்மை. அல்லேலூயா.
சோம்பல் என்ன பண்ணிடுச்சு நம்மளை. சில பேர் பக்கத்தில் நின்று பேசுனா அந்த நாத்தம் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அப்போ வளர்க்க வேண்டிய வயசில் பல்ல என்ன பண்ணணும், ஒழுங்காக வளர்க்கணும். பாதுகாக்க வேண்டிய வயசில் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், பாதுகாக்கணும். எல்லாத்தையுமே சோம்பேறித்தனத்தில் கெடுத்து வச்சிட்டோன்னா பின்னாடி இந்த சரீரம் நமக்கு என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது. என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு டியூட்டினா 7:45 ஏந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, உடனே வெளியே வந்துடுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதில் வேகமாக விரட்டிட்டு போவாங்க. எய்த்தாப்பில் எவனா ஒருத்தன் குறுக்க வந்துடுவான், டம்முன்னு கீழே விழுந்து அடிபட்டுட்டு பிசாசு எனக்கு கம்பியை விட்டான்றது. பிசாசு நம்ம கம்பியை விடுறதுக்கா வேலை? ஹலோ, சோம்பல். என்னது சோம்பல் சொல்லுங்க. சில பிள்ளைங்களை அம்மா எவ்வளோ எழுப்பினாலும் எழுப்பவே எழும்பாது. ஹலோ, அம்மாவா இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் பாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது இன்றைக்கி உள்ள நவநாகரிக உலகத்தில் எங்கள் ஊர்லலாம் முன்னாடி விளக்கமாத்தில் அடிப்பாங்க. நீங்கள் ஏதாவது குச்சை கிச்சை வச்சு ஏதாவது அப்டேட்டாக ஏதாவது புதுசாக எதையாவது வச்சு அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் பாட்டி இருந்தாங்கன்னு சொன்னாங்க, இந்த வயசில் நீ என்ன பண்ண, உம்பளை அதான் பண்ணிகிட்டு இருக்கு, போய் அடிக்கிற, குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படிம்பாங்க. ஆமாவா இல்லையா? ஹலோ, சுறுசுறுப்பு. என்னது, எல்லாருக்கும் வயிறு பெருசாக இருக்குது, எங்கே போனாலும் இப்போ டிஸ்கஷன் என்னென்னா உடம்பு குறைக்கிறது எப்படி. என் ஒய்ஃபுக்கு உடம்பு ஏறிச்சுன்னா எனக்கு பாதி உயிர் போயிடும். ஏங்க எப்படிங்க குறைக்கிறது, போட்டு கொன்று எடுத்துருவாங்க நம்மளை. ஹலோ, அவங்க உடம்பு ஏறுனா யாருக்கு உடம்பு இழைக்கும்? இந்த கவலையிலேயே நமக்கு என்ன பண்ணிடும், இழைச்சிரும். ஏன் அப்படின்னா அவங்க உடம்பு ஏறிடுச்சுன்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்ட முடியாது, பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு போய் விட முடியாது, போய் கூட்டிகிட்டு வர முடியாது. அவ்வளோ ப்ரெஷருமே அவங்க தான் தலையில் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஹலோ, பரலோகத்தில் அவங்க பங்கு தான் மிகுதியாக இருக்கும். அவங்க இல்லைன்னா இந்த உலகத்தில் நமக்கு உலகமே இல்லை. அப்படி தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அட சொல்லுங்களேன் ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாம் பக்காவாக சொல்லி கொடுக்கணும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, பல் வளர்க்குறதுக்கு சோம்பேறித்தனம் கூட. 15 மினிட்ஸ் ஆகுது பாத்ரூமில் இருக்கணும், வயிற்றை கிளியர் பண்ணணும், தண்ணி நிறையா குடிக்கணும், ஸ்கின் டோனுக்கு அது நல்லது, நிறையா விஷயத்துக்கு நல்லது, நிறையா விஷயம் உங்கள் உடம்புல எல்லாமே. சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம், டேப்லெட் போட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. சாப்பாட்டில் இருக்கிற அவ்வளோ சத்தும் இந்த டேப்லெட்டில் இருக்குன்ட்டு என்னென்னா அதை அள்ளி மென்று முழுங்கிறதுக்கு சோம்பேறித்தனம். அப்படியே எடுத்தால் லபுக்குன்னு போட்டு முழுங்கிறது, அங்கே இன்சுலின் சுரக்கிறதே இல்லை, சுகர் வந்துடுது. ஹலோ, எல்லா வியாதிக்கும் காரணம் நம்மளுடைய சோம்பேறித்தனம், நம்மளுடைய சோம்பேறித்தனம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சில பேர் அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஏந்திரிக்கவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சாப்பிட்டு அம்மா தண்ணி எடு, அம்மா தண்ணி எடு. அவங்களுக்கெல்லாம் 6 பேக் வராது, சிங்கிள் பேக் தான் எந்த நாளுமே. ஆமேன். ஹலோ, கர்வங்க. கொஞ்சம் பெருமை இருந்தாலே எனக்கு 2 பேர் வேலைக்காரர் இருக்கணும்னு தான் நமக்கு நினைக்கும். எனக்கு 2 பேர் வேலைக்காரர் இருக்கு, நான் சொல்கிறத அவங்க செய்யணும், நான் சொல்கிறத இவங்க கேட்கணும். அதுதான் மண்டக்கணத்தோட ஆரம்பம். அப்படின்னாலே அங்கே சோம்பேறித்தனம் வந்துடும். அடுத்து என்னது, பெருந்தீனி. என்னது? ஹலோ, பெங்களூர் மக்களுக்கு தான் இது ரொம்ப பொருந்தும். ஏமேன். எந்த நேரம் பார்த்தாலும் ஹோட்டலில் லைட் எரியுது, எங்கே போனாலும் எல்லாம் ஃபுல் கட்டு தான் கட்டுறாங்க. எந்த பிளேட்டை பார்த்தாலும் ஒரு கோழி இருக்குது ஒரு ஆளுக்கு. ஏமேன். ஆமாவா இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பெருந்தீனிக்காரன் தொண்டையில் கத்தியவை. எல்லாமே இங்கே தான் இருக்குது பிரச்சனை. இல்லைன்னா படுக்க வச்சு இந்த ஹார்ட்டுக்கு போகிற வால்வில் என்ன பண்ணிடுவாங்க, கத்தியை வச்சுருவாங்க. ஏமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனி டைம் சாப்பிட்றது என்னத்துக்கு ஆபத்து, உடம்புக்கு ஆபத்து. எனி டைம் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட. சுகர் இருக்குன்னா அந்த ஸ்வீட் என்ன பண்ணிடணும், கண்ட்ரோல் பண்ணிடணும். நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது, போய் நல்ல ஆட்டுக்கறி நல்லா வறுத்து சாப்பிட்டு வந்துட்டு அத்தடி ஆட்டுக்கறி சாப்பிட்டோன்னே கொலஸ்ட்ரால் ஏறி ஆட்டுக்கு போகிற நரம்பு அடைச்சிடுமோடு செத்தவங்க நிறையா பேர் உண்டு. ஏன் சமாதானத்தை எடுத்துக்கணும்? சாப்பிட்டா சமாதானம் போயிடுமா? உங்கள் உடம்புக்கு ஒன்று சேராதுன்னா அதை சாப்பிட்டா கண்டிப்பாக சமாதானம் போயிடும். தேவன் கொடுத்த சமாதானம் எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்டாக போனோம் அப்படின்னா நம்ம சமாதானத்தையும் யாரும் திருட முடியாது, நம்மளை பிளைம் பண்ணவும் யாராலையும் முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இல்லைனா எல்லாருக்குமே நடுங்கி ஆகணும். எல்லாமே நம்மளை மிரட்டும், கதவு ஜன்னல் எல்லாமே நம்மளை பயமுறுத்தும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இறுக பிடிச்சி சரியாக நடந்தோம் அப்படின்னா எல்லாமே நம்மளை கண்டா நடுங்க ஆரம்பிக்கும். காற்றும் கடலும் இயற்கையும் அதனுடைய சகல காரியமும் எல்லா கட்டுகளும் நமக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏமேன். அப்போ நம்ம ஒப்புரவாகணும். என்ன பண்ணணும்? ஒப்புரவாகணும். அன்னன்னைக்கு ஒப்புரவாகணும், தினந்தோறும் ஒப்புரவாகணும். அல்லேலூயா, ஏமேன். இந்த நாளில் நம்ம இருதயத்தை தன்னைத்தானே சோதித்தறிந்து தன்னைத்தானே உத்தமன் என்று சொல்லுகிறவன் உத்தமன் இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்மளை கொண்டு வந்து நிறுத்தணும். ஆவியானவர்கிட்ட கொடுத்து என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, எனக்குள்ளே பிசாசு இருக்கான்னு நானே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்க முடியுமா? 100% பார்த்துக்க முடியும். நம்ம வாயில் பேசுகிற வார்த்தை, நம்ம செஞ்ச காரியங்கள் 100% நம்ம தப்பாக செஞ்சோன்னா அந்த நேரத்தில் நம்ம யாரால தான் ஆளுகை செய்யப்படுறோம்? சத்ருவால் தான் ஆளுகை செய்யப்படுறோம். அப்போ அவனை எதிர்த்து நிற்கணும். இல்லைனா அவன் நமக்குள்ளே வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டி
ஃப்ளாட் 5 கோடி ரூபா நீங்கள் விற்கிற மாதிரி விற்க ஆரம்பிச்சிருவான். ஆமென், அல்லேலூயா. காஸ்ட்லி ஃப்ளாட்டாக இருக்கும். என்னது? ரொம்ப காஸ்ட்லி, சகல லக்ஸுரி ஐட்டம்ஸ் அத்தனையோடு நமக்குள்ளே வச்சுருவான். ஆமென், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், பின்னாடி ஒரு அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒன்றுமே விளங்கலை? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை தான் ஆசீர்வதிப்பார். நானே நொந்து போய் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்படிலாம் வேறு நோக்கடிச்சேன் ஏம்மா. அல்லேலூயா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு யதார்த்தமாக தான் பேச தெரியும். ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விடுதலையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்புரவாக விரும்புகிறீங்க? கொஞ்ச நேரம் நம்ம இன்னைக்கு ஆராதிக்க போகிறோம். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. சொல்லமா? நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஒரு முறை கூட நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கடைசியாக உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. சொல்லமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் இயேசுவே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா ஏசையா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஒவ்வொரு நன்மையாய் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தவரே, தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தீரே. உந்த நன்மை என்ன சொல்லுவே? தாயின் கருவில் தெரிந்து தொடங்கி உள்ள கையால் வரைந்து வைத்து உந்த நன்மை எண்ணி பாடுவே. உந்த நன்மை, ஓ உந்த நன்மை எண்ணி பாடுவே. ஒரு முறை கூட ஓ உந்த நன்மை எண்ணி பாடுவே. நன்றி சொல்வோம், கரங்களை உயர்த்தி. நன்றி நன்றி ஐயா ஏசையா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நாங்க எண்ண முடியாத ஆண்டவரே உங்க நன்மைகளை. நன்றி நன்றி ஐயா ஏசையா ஏசையா, உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா ஏசையா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. இந்த வார்த்தைகளை பாடுவோமா? போக்கிலும் பரத்திலும் போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் நன்மை என்ன சொல்லு. Shall we all stand and pronounce these words? கால்களிடராமல் பாதுகாத்தி கண்மலையின் மேல் என்னை இருத்தி உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. போக்கிலும் பரத்திலும் போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் நன்மை என்ன சொல்லுவே. கால்களிடராமல் பாதுகாத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. உந்தன் நன்மை, oh yes I will, உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. ஒரு முறை கூட உந்தன் நன்மை, ஓ உந்தன் நன்மை எண்ணி பாடுவே.
எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன். என் பாவமெல்லாம் போக்கினீரே ஆண்டவரே, பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். சிலுவையில் எனக்காய் ரத்தம் சிந்தி, உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவை எனக்கு ஜீவன் தந்தி உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன். பாவமெல்லாம் பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன் ஆண்டவரே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா, we praise you Father. ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே, oh you are the more praise. நன்றி நன்றி ஐயா, ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. சொல்லமா நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா, ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. Thank you Father, thank you Lord. நன்றி நன்றி